இந்த சம்மர் லீவில் சூப்பரான ஒரு இடத்துக்கு போகலாமா? ஆமாங்க, நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ராஜாலி பேர்ட்ஸ் பார்க் நம்ம இந்த வீடியோ மூலமாக போக போகிறோம். ஓகேவா? ராஜாலி பேர்ட்ஸ் பார்க் இங்கே என்ட்ரி ஃபீஸ் 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 3 வயசுக்கு கீழே எல்லா குழந்தைகளுக்கு ஃப்ரீ. இந்த பேர்ட்ஸ் பார்க் என்ட்ரி ஆனோடனே ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ஆஸ்ட்ரிச் தான். 2 ஆஸ்ட்ரிச் இங்கே இருக்கும். ரொம்ப பிக் சைஸு. நம்ம கையில் கொஞ்சம் கீரைகள் கொடுத்துருப்பாங்க. நம்ம போய் இங்கே நீட்டினா போதும், அது வந்து வாங்கி சாப்பிட்டுடும். அதில் மவுத்தெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குங்க. நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரிச்சை தாண்டி நம்ம போனோம்னா புறாக்கள் இருக்குது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் புறாக்கள். அதோட நேம் எல்லாம் எழுதியிருக்கு. பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம இப்படி விட்ட இடத்துலலாம் போகும்போது. இவங்க பாருங்கள், கொஞ்சம் படிக்கிற இதில் 3 ஷார்ட் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஜெர்மன் பியூட்டி ஹார்மோன் புறா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஓரியண்டல் ஃப்ரில் கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புறாக்கள் நம்ம இங்கே பார்க்க முடியும். அடுத்தது இங்கே நம்ம கொஞ்சம் நடந்து போனோம்னா ஒரு கூடு, ஒரு கேஜ் இருக்கும். அது வந்து சின்ன சின்ன பறவைகள்லாம் இதில் நம்ம பார்க்க முடியும். கேஜுக்கு முன்னாடி நமக்கு வந்து திணைகள் எல்லாம் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த கேஜுக்குள்ளே போனோம்னா நம்ம போய் இப்படியே உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி நீட்டினா போதுங்க. எங்கேருந்து வரும்னு தெரியாது, ஆனால் பறவைகள் வந்து அப்படியே உட்காந்துக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அந்த சத்தம் அங்கே செம்மையாக இருக்கும். அது கொத்தி கொத்தி சாப்பிட்றது பார்க்கும்போது அருமையாக இருக்கும். நம்ம கை நீட்டினோடனே நம்ம கையில் வந்து ஒரு கிளி வர்றது, பறவை வர்றதுலாம் எப்படிங்க இருக்கும், செம்ம எக்ஸ்பென்ட் இருக்குல்லையே. அதுக்கப்புறம் வாஷ் பேசின்லாம் வச்சுருக்காங்க. கையெல்லாம் நம்ம சுத்தமாக கழுவிட்டு நெக்ஸ்ட் நம்ம போக வேண்டியது தான். இதுக்குள்ளே இடம் பார்த்தோம்னா ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. மரங்கள் செடிகள் எல்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் போனது வந்து மதியமாக இருந்தால் கூட அங்கே இருக்கிற மரங்கள் செடிகள்னால நமக்கு வந்து அவ்வளோவா ஹீட் தெரியலை. கையில் நல்லா வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போனது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கோழிகள். இங்கே வந்து நிறைய கோழிகள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது பாலிஷ் கேப்புங்கிற ஒரு இடம் தான் பார்த்தோம். அடுத்தது இந்த கோழியோட பேர் பிரம்மா. முட்டையெல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப வெரைட்டியாக இருந்ததுனால பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு. அடுத்து 3வது கேஜி பாருங்கள். அங்கேயே ஒரு யூகேங்கிற இடத்துலேருந்து வந்த ஒரு கோழி இடம் இருக்குது. அடுத்தது ஒன்றுன்னா நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம். அது சைனாலேருந்து வந்திருக்கீங்க, ஜப்பான்லேருந்து வந்த கோழி இது. அப்படியே ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இது பாருங்கள், ஒயிட் கோழி. ஸோ ஒவ்வொரு கேஜிக்குள்ளேயும் நம்ம பார்க்கும்போது சின்ன சின்ன செடிகளெல்லாம் நட்டு வச்சுருந்தாங்க. முட்டைகளெல்லாம் கோழி போட்டுருந்துச்சு. சில கோழியெல்லாம் அடகாத்துட்டு இருந்துச்சு. இதெல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நம்ம கொஞ்சம் நடந்து போனோம்னா ரெட்டு கலரு லோரி கீட்டி. இது ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த பறவை. அடுத்து பாருங்கள், ஒரு ட்ரீ வச்சுருக்காங்க. அதில் உட்காந்த மாதிரி பறவைகள்லாம் பார்க்க முடியுது நம்மளால். இது ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து ஃபிஞ்சஸ் இது பேர். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஊஞ்சலெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள் இக்குவானா பாருங்களேன், 2 இருக்கும் இதில். இது வந்து பெரிய சைஸ், இது ஒன்று. இதை விட பெரிய சைஸ் ஒன்று படுத்த வேண்டிக்கு இருக்கும். அது தூரமாக பார்க்கலாம். வுட்டில் படுத்த மாதிரி இருக்கும் அந்த இக்குவானா. ஸோ எக்ஸைட்மெண்ட்டாக அதை பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃப்ரெண்ட் வாத்துக்களெல்லாம். இது கூஸு ஏஷியா. இது வந்து கூஸு தனியாக கேஜில் போட்டிருக்காங்க. அதுக்கு சௌகரியமாக தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, குளம் மாதிரி கட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள், வாத்து குஞ்சுகள் எல்லாம் பார்க்க முடியுது நம்மளால். பக்கத்துலேயே ஃபீட் பண்ணுறதுக்காக திணை நம்ம கையில் கொடுப்பாங்க. நம்ம அதை எடுத்து அந்த குஞ்சுகள் கையை நீட்டினா போதும், எல்லாமே வந்து நம்ம கையில் சாப்பிடும். ரொம்பவே சூப்பராக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பாருங்களேன், நல்லா ஜாலியாக அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குட்டி பசங்களாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அது. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் நடந்து போனோம்னா அடுத்து சில கேஜியில் அப்னீசியா கினிபிக்கு அப்படின்னு கொடுத்து நிறைய அங்கே இருந்துச்சு. சவுத் அமெரிக்காலாம் வந்து அது செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆமைகள், நிறைய ஆமைகள் பார்த்தோம்.
சூப்பராக இருந்துச்சு. குட்டி ஆமை இருந்து பெரிய ஆமை வரைக்கும் இருந்துச்சு. அடுத்து பாருங்கள் முயல்கள் இல்லையா, கேஜிக்குள்ளே இருக்கிற நிறையா ராபிட்ஸ் பார்த்துருந்தோம். அது பேர்ஷியன் கேட் அப்படி பாருங்களேன். இது வந்து செம்மையாக இருக்குங்க நேரில் பார்க்க, சூப்பராக இருந்துச்சு அது. நெக்ஸ்ட்டு எலியை பார்த்தீங்களா, குட்டி எலியெல்லாம் டிஃப்ரெண்ட் கலரில் பார்க்குறோம் இல்லையா. நம்ம வீட்டிலலாம் பார்த்துருக்கோம், ஆனால் இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, கலரில் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே, சூப்பராக இருந்துச்சு. கிளாஸ்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. டு நாட் டச் த கிளாஸ்னு எழுதி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்தது அங்கேருந்து அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி கொஞ்சம் 2-3 கேஜில் இருந்துச்சு, அதையும் பார்த்தோம். பார்த்துட்டு ராபிட் இருக்கு இல்லையா, ராபிட்டை போய் பார்த்தோம். புசு புசு புசுன்னு இருக்குது பாருங்கள் ராபிட்டெல்லாம். நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குது. அடுத்து அங்கேருந்து வந்து நம்ம நடந்து போனோம்னா லெஃப்ட் சைடில் வந்து ராபிட் கேஜ் ஒன்று இருக்கும் பெருசாக. அதில் வந்து நம்மளே ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெரிய பறவைகள் இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வாங்கினாங்க. சரின்னு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி அந்த பெரிய பறவைகள்லாம் இருக்கும் இல்லையா அங்கே போனோம். அங்கே போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கைகளெல்லாம் நல்லா கழுவிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம கையில் தானே திணையெல்லாம் கொடுக்க போகிறோம் பறவைகளுக்கு. லார்ஜ் பேர்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த கேஜுக்குள்ளே போயிட்டோம். என்ட்ரி அதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் காட்டணும். நம்ம டிக்கெட் வந்து ஸ்டார்டிங் வந்து லாஸ்ட் வரைக்கும் கையில் வச்சுட்டு இருக்கணும் பத்திரமா. ஏன்னா அந்த டிக்கெட் காட்டும்போது தான் நமக்கு அந்த திணைகளெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்து 4 டிக்கெட்டும் காட்டினோம். 4 டிக்கெட்டும் காட்டினால 4 பேருக்குமே திணைகள் கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலான்னு அவளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி பறவைகள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு பாருங்களேன். ஸோ உள்ளே போனோம். உள்ளே போகும்போது அவ்வளோ சவுண்டு. உள்ளே போனோன்னே அந்த கை நம்ம தினை வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியே நீட்டாக போதுங்க. எங்கேருந்து பறவை வருதுன்னு தெரியாது. எல்லா பறவை வந்து நம்ம கையில் நிற்கும். அது சின்ன சைஸ் பறவை கிடையாது, பெரிய பெரிய சைஸில் இருக்கும். அதில் சவுண்டே பயங்கரமாக கேட்கும். நம்ம ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போன மாதிரி ஃபீலிங் வரும். ஆனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. நம்ம வந்து நிறைய பறவைகள் பார்த்துருக்கோம் இல்லையா, அது பிடிச்சி நம்ம கையில் வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்ம திணை காட்டினா போதும், பறவைகள் ஜாலியாக பறந்து வந்து கையில் நிற்குது. அது வந்து செம்ம, அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். இருக்குங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் தான் ராஜாலி பேர்ட்ஸ் பார்க். நம்ம கையில் இருக்கிற திணையெல்லாம் வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும். சாப்பிட்டதுக்கப்புறம் அது வாட்டி பறந்து போயிடும். அதுக்கப்புறம் வேற ஒரு பறவைகள் வரும். இப்படி மாற்றி மாற்றி வந்து இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் கையை இப்படி அகலமாக வச்சுருக்கோமோ அவ்வளோ திணைகள் இருந்துச்சுன்னா அது வந்து கொத்தி சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடமே. நாங்கள் போகிற டயத்தில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. அங்கங்கே கயிறு கட்டி விட்டுருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் வந்து பறவைகள் நிற்கிது. பறவை நிற்கும்போது அது வந்து சின்ன பசங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப பிக்காக இருக்கிற பேர்ட்ஸ் ஒரு 4-5 இருக்குது. அந்த பறவைகளும் வந்து நம்மக்கிட்ட சகஜமாக பழகுது, கையில் உட்காந்துக்குது, திணைகள்லாம் நல்லா சாப்பிடுது. இப்படிப்பட்ட பேர்ட்ஸ் எல்லாம் நம்மளால் ஒரு நாள் கூட பக்கத்தில் போய் கூட நிற்க முடியாது. ஏன்னா நம்மளை பார்த்தோன்னே பறந்து போயிடும். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம மேலே வந்து உட்காந்து அதுவே விளையாடுது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்கும், நமக்கு ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த கேஜில் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நம்ம போன இடம் தான் ஃபிஷ் ஸ்பா. ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 5 நிமிஷம் கொடுக்குறாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இங்கேயும். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.